Hello guys, welcome to MDR Engineering. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு போன வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிருந்தது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கவனிக்கல. ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதில் என்னென்னா பேஜ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் விண்டோ ஓப்பன் ஆனது சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லிடுறேன். பேஜ் ப்ராப்பர்ட்டினா ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து இந்த போர்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து திருப்பி அது என்னங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பேஜ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான டீட்டெயிலை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஜ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல ஏசி சர்க்கியூட் டிசி சர்க்கியூட்லாம் இருக்குல்ல, அந்த நேம்லாம் இதில் என்டர் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மெயின் லெவல் ஃபங்க்ஷன் JB1 இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த வீடியோவில் சொல்கிறப்போ இந்த போர்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அதையும் நான் கவர் பண்ணிடலான்னு சொல்லி பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மெயின் பேனல் JB1 எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேஜ் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆனோடனே இதில் இந்த ஃபுல் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் பேஜ் நேம் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெசிக்னேஷன் லொக்கேஷன் டெசிக்னேஷன் இருக்கும். அதில் ஈக்குவல்ட்டுக்கு நேராக இருக்கிறத மெயின் லெவல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ப்ளஸுக்கு நேராக இருக்கிறத JB1ன்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு நேராக இருக்கிற இடத்துல மெயின் பேனல் 1, ப்ளஸுக்கு இருக்கிற இடத்துல JB1. இந்த இடத்துல தான் நீங்கள் JB1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியே வரும். இதுவே நீங்கள் JB3 கொடுத்தீங்கன்னா இதே மாதிரியா இன்னொரு விண்டோ க்ரியேட் ஆகும். இதில் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கிமேட்டிக்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இன்செர்ட்குள்ளே போய்க்கோங்க. இன்செர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கும் இன்செர்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் கனெக்ஷன் நோட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல நோட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல பிளாக் பாக்ஸ், டிவைஸ் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கேபிள், ஷீல்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்செர்ட், அதாவது நம்ம கீபேடில் இருக்கிற இன்செர்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். பட் இதில் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் லோயர் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஹையர் வெர்ஷன், அதனால் இது இப்படி ஓப்பன் ஆகுது. லோயர் வெர்ஷன் ஓப்பன் ஆனீங்கன்னா ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் லோயர் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. அது வந்து ஒரு குட்டி விண்டோ மாதிரியா இந்த இடத்துல வரும். சின்னதாக ஒரு விண்டோ மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து IEC சிம்பிள்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது உள்ளே பார்த்தீங்கன்னா IEC சிம்பிள்ஸ் வரும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் IEC சிம்பிள்ஸ்குள்ளே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ டெர்மினல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை காயில்ஸா, PLCயா, இல்லை ப்ரொடக்ஷன் டிவைஸா, சென்சார்ஸா, வோல்டேஜ் சோர்ஸ் ஜென்ரேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லா வகையானது வந்து இதில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெர்மினல்ஸை நம்ம எடுப்போம். டெர்மினல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெர்மினல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இதில் எப்படின்னா இதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், வந்துருச்சா? ஒவ்வொரு டெர்மினலும் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதுக்காக அந்தந்த டெர்மினல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் டெர்மினல். இந்த டைப் ஆஃப் டெர்மினலில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு இங்கே மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே இதோட டாப் எண்டில், சைடில் இதில் எதுலையுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இதிலே கனெக்ஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 2 3 அப்படின்னா கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த சைட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே நம்ம இப்போ எடுத்துப்போம். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே அப்படி வந்துடும். நான் அது ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சுல, அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வச்சா கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த நோடு எடுத்து நான் இங்கே வச்சாலும் கனெக்ட் ஆகுது, இப்படி வச்சாலும் இது கனெக்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து டெர்மினல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். 1 in 1 out. இது ஆக்சுவலாக மேலே மட்டும் கனெக்ட் பண்ணி கீழே ஒரு அவுட்புட் எடுத்துக்க முடியும், அவ்வளோதான். இதில் இது வந்து ஃபியூஸ் டெர்மினல். இது வந்து ஃபியூஸ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபியூஸ்னால் என்னென்னு. ஸோ அந்த ஃபியூஸ் டெர்மினல் தான் இது.
ஸோ இதில் டெர்மினல் ரிலேட்டடான எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக உண்டானது இப்போதைக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் எப்படி வரைகிறது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் என்னங்கிறத பார்த்துக்கலாம். இன்சர்ட் இதில் போய்ட்டு நான் ஒரு டெர்மினல் எடுத்துக்கிறேன். நார்மலாக நான் இந்த டெர்மினலில் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோலேயே நம்ம வந்து இந்த டெர்மினல் என்ன அப்படிங்கிறத நம்ம டெனோட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த டெர்மினலுக்கு ஐடி என்ன ஐடி X1. ஓகேங்களா? X1ங்கிறது ஐஇசி ஸ்டாண்டர்ட் படி நம்பர் 1. அந்த டெர்மினலை வந்து டினோட் பண்ணுறது X1. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு செட் ஆஃப் டெர்மினல் வரும்போது இந்த X1 தூக்கிட்டு X1ங்கிறத தூக்கிட்டு X2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் வந்து டெசிக்னேஷன் அப்படிங்கிறது அது எத்தனை நம்பர் டெர்மினல் அப்படிங்கிறத மெயின் பண்ணும். ஓகேங்களா? அது 1 அப்படிங்கிறத வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் பாயிண்ட் டெசிக்னேஷன். ஸோ இந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது நேம் கொடுக்க நினச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயின் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிரேவிங் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பியூஎம் ஜென்ரேட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூவாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்கிரேவிங் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இது எழுதணும், இந்த இடத்துல இது மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிமார்க்ஸ் வந்து இதில் நீங்கள் வைக்கலாம். ஸோ மவுண்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் X1ங்கிறத இதில் டெசிக்னேஷனில் கொடுத்துட்டீங்க. மெயின் இன்புட்டுங்கிறத டெசிக்னேஷனில் கொடுத்துட்டீங்க. பட் அது ரெண்டும் ஷோ ஆகணுமா ஆகக்கூடாதா? அதாவது எப்படின்னா ஒரு சாருங்க, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா X1ன்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணிட்டோம். X1 டெர்மினல் குரூப்பில் இது வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் இன்னொரு டெர்மினல் வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஓப்பனில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா X1ல் 2, அதாவது X1 குரூப்பில் இது 2வது டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ வரேன். இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல 1ன்னு உங்களுக்கு நேமிங் வருதா? இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளே ஆப்ஷனில் போயிட்டு இது என்னது டெசிக்னேஷனா? ஓகே, டெர்மினல் பின் டெசிக்னேஷன் இந்த இருக்குல்ல, இந்த இடத்த நான் என்ன பண்ண போகிறேன், இன்விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போய்ட்டு எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆச்சு பாருங்கள், அந்த 1 வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியா ஒரு விஷயத்தை அதாவது நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா அந்த பேஜில் அப்படிங்கிறத இதில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த ஆங்கிளில் வேணும் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து இப்போ அந்த 1ன்னு தெரிஞ்சால அது வந்து 0 டிகிரியில் இருக்கா, இப்போ உங்களுக்கு 90 டிகிரியில் வேணும்னா இந்த இடத்துல 90 டிகிரி மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ எம்எம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து அலைன்மெண்ட் வந்து அப்பரில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயிலு, என்ன மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ இருக்கணும், அது எல்லாரோட டீட்டெயிலுமே வந்து இதில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபங்க்ஷன் டேட்டா. ஸோ இது வந்து நத்திங் பட் இப்போ நீங்கள் வந்து இந்த டெர்மினல் யூஸ் பண்ணிங்களா, இதுக்கு வேணாம் எனக்கு வேறு டெர்மினல் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வரேன். இப்போ வந்து இந்த டெர்மினல் யூஸ் பண்ணிட்டீங்க, பட் இது வந்து தப்பு, வேறு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் வேறு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் இது உள்ளே போயிட்டு டெர்மினல் வித் 4 கனெக்ஷன் ஜம்பர் இதை நான் கொடுக்குறேன். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பின்னை நான் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன பண்ணலாம், X1ல் உள்ள 2, அதாவது சாரி இதில் வந்து நீங்கள் வேறு எதனாலும் மாற்றிக்கலாம், அது பண்ண முடியும், ஆப்ஷன் இருக்குது. இப்போது இதை நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன். ஓகே அப்ளை. ஓகே பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சா, இதோட சிம்பிள் வந்து மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றிக்க முடியும், பட் மேக்ஸிமம் இப்படி மாற்றாதீங்க. இதில் வந்து இப்போ இந்த சிம்பிள் அண்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க கனெக்ஷன் பாயிண்ட் எனக்கு இப்படி வேணாம்ப்பா, வேரியன்ட் பியில் வேணும், இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியும் மாற்றிக்கலாம். வேரியன்ட் சி வேணும் அப்படின்னாலும் இப்படி மாற்றிக்கலாம். இப்படியும் இந்த மாதிரி நீங்கள் எந்த வேரியன்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் திருப்பி வேரியன்ட் ஏ வச்சிடுறேன். அப்ளை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டெர்மினல் 1 2 வந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேரியன்ட் வந்து அது உள்ளே போய் செலக்ட் பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னா இன்சர்ட் கொடுத்துட்டு இதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணிட்டு நம்ம கீபேடில் இருக்கிற டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் வேணாலும் இது ரொட்டேட் ஆகிடும்.
ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், டெர்மினல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன், அதோட இது சொல்லிட்டேன். ஓகே. இதில் இன்னொரு போர்ஷனை நான் மறந்துட்டேன். இதில் வந்து மொத்தம் டெர்மினல்னால் இதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், டிஸ்பிளேல என்னென்ன பண்ணணும், சிம்பிள் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன சொன்னால், இந்த பார்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த டெர்மினலுக்கு ஒரு பார்ட் நம்பர் இருக்கும். அந்த பார்ட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணி அந்த பார்ட் நம்பருக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ், அது என்ன குரூப்பு, பார்ட் அலோகேஷன் என்ன, அசம்பிளி என்ன. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த பார்ட் நம்பர் கொடுத்துட்டு இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அது சப்ளையர், மேனுஃபேக்சரு, ஸோ இந்த பார்ட் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அதில் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நம்ம லாஸ்ட்டு பிஓஎம் ஜென்ரேட் பண்ணுறப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து இன்னொரு ஒரு சிம்பிள் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த சிம்பிள் என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ப்ரொடக்ஷன் டிவிஷனை வைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக்கர். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு பிரேக்கரை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு நேமிங் கன்வென்ஷன் F1 கொடுத்துட்டு, அதோட டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மெயின் எம்சிபி நான் சும்மா போட்டுருக்கேன். ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் எது வேணுமோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்கேவிங் டெக்ஸ்ட் எது வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்பிளேல வந்து நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட்டில் வேணும், அந்த டெக்ஸ்ட் வந்து மிடில் ரைட்டில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, 0 டிகிரியில் இருக்கணுமா, விசிபிளில் இருக்கணுமா, இன்விசிபிளில் இருக்கணுமா, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் சிம்பிள் அண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து வேரியண்ட் மாற்றோன்னா அதில் மாற்றிக்கலாம். பார்ட்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பார்ட் நம்பரோ அந்த பார்ட் நம்பர் அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு, நான் இப்போதைக்கு சும்மா ஒரு டெம்பரரி பார்ட் நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டு, ஆர்டர் நம்பர் சம்திங் ஏதோ டிஎஸ், மேனுஃபேக்சரர், எம்டிஆர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் அப்ளை ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன வந்துருச்சு பாருங்கள், மெயின் எம்சிபி இது மட்டும் தான் வந்திருக்கு, எனக்கு அந்த பார்ட் நம்பர் டீட்டெயிலாம் வரல. ஸோ நான் என்ன பண்ணணும், டிஸ்பிளே போயிட்டு இங்கே வந்து அந்த எதுவுமே இல்லை, பார்ட் நம்பரு அந்த டிஸ்பிளே டீட்டெயிலாம் எதுவுமே இல்லை. இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா இதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது, இந்த நியூ ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்ட் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க, இதில் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரணுமே, வரல, கொஞ்சம் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன்னா பார்ட் ரெஃபரன்ஸ் 1 பிபிபி அந்த இருக்கு. ஓகே, இதில் வந்து பார்ட் நம்பர்னு இருக்கா, இதில் நம்ம அதை செலக்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்ட் ரெஃபரன்ஸில் உள்ள பார்ட் நம்பர் வந்துடும். இப்போ நான் அதை ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே அந்த பார்ட் நம்பர் விசிபிள் ஆகுதா. ஸோ எனக்கு பார்ட் நம்பர் ப்ளஸ் அந்த நம்ம என்ன கொடுத்தோம், மேனுஃபேக்சரும் கொடுத்தோம். ஸோ திருப்பி அதே மாதிரி நியூ கிளிக் பண்ணி இங்கே மேனுஃபேக்சரர் எம் கேட்டகரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் இருக்கும், இந்த இருக்குது. ஸோ இதை ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ இது வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் மூவ் பண்ணணும்ப்பா, இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வேணும். அதாவது எனக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த எம்டிஆர் பார்ட் நம்பர் இது ரெண்டும் இந்த சைடு இருக்கணும், மெயின் எம்சிபியும் F1 அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி போயிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, இந்த டிஸ்பிளே டேட் என்ன அலைன்மெண்ட்டில் இருக்கோ அந்த அலைன்மெண்ட்டில் தான் இது ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்ட் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அன்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து வேறு மூமெண்ட்டில் போயிடும். ஸோ நம்ம இப்போ இதை மட்டும் தனியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஐயோ என்னாச்சு, ஒரு நிமிஷம், என்னமோ ப்ராப்ளம் என்னமோ தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ட் ரெஃபரன்ஸ் மேனுஃபேக்சரர் what happened.
ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வர இது என்ன பிரச்சனைன்னு தெரில. மேபி நான் எதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறேன்னு தெரில. ஓகே, நான் இப்போ வந்து இது அன்டாக் கொடுத்துட்றேன். இது அன்டாக் கொடுத்துட்டு இங்கே வந்து வேல்யூ அண்ட் யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லையே, அலைன்மெண்ட் பாக்ஸ். அலைன்மெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வித்தை செட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னாச்சு, சம்திங் ராங், ஏதோ மாற்றி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, மாற்றி சொல்லிட்டேன். அலைன்மெண்ட் பாக்ஸ் இல்லை, பொசிஷன். இதில் போயிட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஒரு நம்பரு அந்த கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டில் நான் ஒரு 10 என்ட்ரு பண்ணுறேன். ஒய் கோஆர்டினேட் 0வே இருக்கட்டும். என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா அந்த வந்துருச்சா. ஸோ இது வந்து இப்படி அலைன் ஆயிடுச்சு. பட் இதில் இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அது எனக்கும் அது டக்குன்னு ஞாபகம் வரல. அது ஏதோ ஒரு ஷார்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுவேன், டக்குன்னு எனக்கு இப்போ மைண்டில் ஞாபகம் வரல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டரப்ஷன் பாயிண்ட். இதை வந்து இன்டரப்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவேன். இந்த இன்டரப்ஷன் பாயிண்ட் எங்கேருந்து எடுத்ததுன்னா இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும். வந்த உடனே நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுவோம். இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க, ஒரு வேல்யூபிளான நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு L1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் கொடுத்துறேன். இதை வந்து N1 அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டெர்மினல்ல இருந்து ஒரு பிரேக்கருக்கு சப்ளை வந்து அந்த பிரேக்கர்லேருந்து அவுட் டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போக போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போக போகிறது இது எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஃபெருல் நம்பர் ஒன்று போடணும்ல. ஆக்சுவலாக ஃபெருல் நம்பர்னால் அந்த ஒயரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வந்து மெயின் நான் வந்து 1L1 அப்படின்னு சொல்லிட்டு இதை நேமிங் பண்ணிவிட்டு 1L கனெக்ஷன் டெஸ்டினேஷன், இது கலர் வந்து ஒரு பிளாக் கலர் அப்படின்னு நேமிங் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 0.75 இல்லை 1.5 வச்சுக்கணும், மினிமம் 1.5 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வச்சுட்டேன். பட் இங்கே எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் கீ வந்து ப்ராப்பர்ட்டிக்கு Ctrl+D அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் சிம்பிள் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து இன்விசிபிள் எஸ் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1.5 மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம இதில் வந்து ஏன்னா கிராஸ் செக்ஷனும் டயாமீட்டரும் கனெக்ஷனோட கலரும் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னவெல் பண்ணணும். கனெக்ஷன் உள்ள பிளாக் இது வேணும், நம்மளுக்கு இது வேணும். ஓகேயா, இதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருவோம். எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த வந்துருச்சா 1L1 பிளாக்கு 1.5 ஸ்கொயர் mm. பட் இங்கே எதுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது தெரியாத மாதிரியே இருக்கா. ஸோ இதுக்கு சிம்பிள் இல்லாமல் இருக்குது. ஸோ சிம்பிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு இதில் CDPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை இன்னொரு வாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கனெக்ஷன்ஸு செலக்ட் இதை கொடுத்துட்டேன். இதில் நான் வந்து 1L1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். கலர் வந்து ப்ளூ வச்சுட்டேன். இதுவும் சேம் 1.5 ஸ்கொயர் mm. ஓகேங்களா, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். பட் இங்கே எனக்கு எதுவுமே விசிபிள் ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த லைன் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+D அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் தான் போனேன். அதுக்கப்புறம் Ctrl+D கொடுத்துட்டு இந்த கனெக்ஷன் டெஃபினிஷன் டிஸ்பிளே அதில் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கனெக்ஷன்ஸில் CDPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த CDPயை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியா எல்லாமே விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை கிளிக் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து ஒரு சர்க்கியூட்டை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒரு பேஜ் டு பேஜ் எப்படி லிங்க் பண்ணுறது, ஒரு மேக்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் பாக்ஸ்னால் என்ன, பிளாக் பாக்ஸ்னால் என்ன, ஒரு PLC எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
மறக்காமல் எம்டிஆர் இன்ஜினியரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். பை பை.